இலங்கை தாய்நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி அவர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்கள். நாங்கள் இப்பொழுது காலி முகத்திடலில் இருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற பௌத்த பிக்குகள், கிறிஸ்தவ அருத்தந்தையர்கள், இந்து மத குருக்கள் மற்றும் இஸ்லாமிய மௌலவிகள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களோடு நாங்கள் அவர்களை பணிவன்போடு வரவேற்கின்றோம். இந்த தேசிய நிகழ்வானது சர்வதேசம் உற்று பார்க்கின்ற ஒரு உன்னத நாள். 23ஆம் தேதி இன்று 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் இந்த நிகழ்வினை நாங்கள் தேசிய தொலைக்காட்சி அலைவரிசைகளின் ஊடாகவும் வானொலிகளின் ஊடாகவும் சமூக ஊடகங்களின் ஊடாகவும் நேரடியாக வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே அவற்றின் ஊடாகவும் இணைந்து கொள்கின்ற அனைத்து உறவுகளையும் நாங்கள் இந்த வேளையிலே அன்போடு வரவேற்கின்றோம். ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජය இலங்கை தேசத்தின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அனுருகுமார திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்துவார். ගෞරවනීය මහානායක හමුදුරන් වහන්සේලාගේ අපේ පියතුමන්ගෙන් කුරුක්කල්තුමන්ලගේ මවිලුතුමන්ලගේ ඒ වගේම තානාපතිවරුන් මහා කොමසාරිස්වරුන් இந்திய சமுத்திரத்தின் முத்தான இலங்கை நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனுர்குமார திசாநாயக்க அவர்களுக்கு ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வானது உத்தியோகபூர்வமாக நிறைவு செய்யப்பட வருகின்றது.